பாஜக என்ன ஸ்டைல் அட்டாக் பண்ணுவாங்களோ அதே தான் வந்து ஆர்ராஸ் அவர்களோட பேச்சிலும் தென்பட்டு ஒரு மதவாத சக்தியாக வந்து பாஜக எப்படி பண்ணுதோ மதச்சார்பின்மை சக்தியை இவங்களும் அதை தான் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை திமுக பாஜக நோக்கி நகர்தா சார்? இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் ஒரு இஸ்லாமியர்னு பிராண்ட் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டோனில் இவங்க பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போறாம பாருங்க, இவன் ஒரு திருடன், இவன் ஒரு கொள்ளக்காரன் அப்படிங்கிற அந்த டோனில் இவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை. அதை ஹெச் ராஜா செஞ்சதில் நமக்கு பெரிய ஆச்சரியமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. ஆனால் அதை ஆராசாவே செய்கிறார் அப்படின்னா இவர்களுக்குள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். இன்றைக்கு சொல்லும் போது பலருக்கும் அது அதிர்ச்சியாக அல்லது நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ 2031 2029 தேர்தல்களிலெல்லாம் கிட்டத்தட்ட திமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதே ஒரு பாவமாக நினைக்கிற அளவுக்கு மதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறதே நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து வரப்போகிற தேர்தலில் இந்த கட்சிகளும் தாவேகாவை நோக்கி நகரும். அங்கே போகிறதுல இவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டிருக்கு. ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா அரசியலில் வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கு திமுக என்றைக்குமே வந்து ஒரு அதிகாரத்தை அடைவதற்கும் அதிகாரத்தை ருசிப்பதற்கும் துடிக்கிற ஒரு இயக்கம் தான். இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க சமூக நீதி, திராவிட மாடல் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இவர்களுடைய அடிப்படை நோக்கங்கிறதே அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. இவர் ஆட்சி அமைச்சார், அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு அவரை வந்து பொறுப்பாளியாக்குறது சரியான விஷயம் இல்லை. பட் அதே நேரம் தாவேக ஆட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. அதற்கு தாவேக காரணம் என்றால் விஜய் அவர்கள் திருச்சியில் பேசினதுக்கு பிறகு ஆர்ராஸ் அவர் ப்ரெஸ் மீட் கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் மதம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து குறிப்பாக பாஜக என்ன ஸ்டைல் அட்டாக் பண்ணுவாங்களோ அதே தான் வந்து ஆர்ராஸ் அவர்களோட பேச்சிலும் தென்பட்டது. ஒரு மதவாத சக்தியாக வந்து பாஜக எப்படி பண்ணுதோ மதச்சார்பின்மை சக்தியை இவங்களும் அதை தான் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை திமுக பாஜக நோக்கி நகர்தா சார்? நிச்சயமாக அதுதான் காலத்தின் கட்டாயம், அது தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கு சொல்லும் போது பலருக்கும் அது அதிர்ச்சியாக அல்லது நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ 2031 2029 தேர்தல்களிலெல்லாம் கிட்டத்தட்ட திமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலத்திலும் இவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் காங்கிரஸ் கூட்டணின்னு வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற பேனரில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் தாவேகாவோடு போயிடுச்சு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, இத்தனை நாள் திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே தாவேகாவை நோக்கி நகர்ந்து அதிகாரத்திலையும் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதே ஒரு பாவமாக நினைக்கிற அளவுக்கு மதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறதே நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்து வரப்போகிற தேர்தலில் இந்த கட்சிகளும் தாவேகாவை நோக்கி நகரும். அங்கே போகிறதுல இவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, கூடுதலாக சீட்டு கிடைக்கும். திமுகவில் எவ்வளவு கேட்டாலும் அவங்க அந்த 1 2ன்னு சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுப்பாங்க. தாவேகாவுக்கு போனீங்கன்னா கூடுதல் சீட்டு கிடைக்கும், உங்கள் சின்னத்திலே போட்டியிட முடியும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். இந்த 3 அனுகூலங்கள் திமுகவில் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த கட்சிகள் எல்லாமே அடுத்து வரவிருக்கிற தேர்தலில் அந்த பக்கம் தான் போவாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டிருக்கு. ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா அரசியலில் வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கு திமுக. அப்போ வரப்போகிற தேர்தலில் ஒரு கூட்டணி பலம் வேணும் அப்படின்னா இவர்கள் பாஜகவை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் செல்வதற்கு 2 இடம் தான், ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. இந்த 2 கட்சியில் எதிராக வலுவான கட்சி அப்படின்னா திமுக தான். ஏன்னா அதிமுக இன்னைக்கு ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. அடுத்த தேர்தல் நேரத்தில் கட்சி இருக்குமானே தெரியல. அப்போ திமுகவோடு போனோம்னா கணிசமான எம்பிக்கள் இருப்பாங்க, அது நாம் ஆட்சி அமைப்பதற்கு உதவுங்கிற அந்த கால்குலேஷனில் அவர்களுடைய சாய்ஸும் பாஜகவுடைய சாய்ஸும் திமுகவாக தான் இருக்கும். அதனால் நிச்சயமாக திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட அதனுடைய அறிகுறியாக கூட நம்ம ராசாவுடைய பேட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஹெச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணது தான் வந்து நாடு முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜோசப் விஜய் தான் ஒரு உண்மையான பேர் அப்படின்றது இப்போ திரும்ப அதே மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணும்போது அது மக்கள் மத்தியில் இன்னும் அவருக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் தானே சார்? நிச்சயமாக. இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மதசார்பற்ற நாடு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எந்த
மத இதுவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய பெயரை குறிப்பிட்டு இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் ஒரு இஸ்லாமியர்னு பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டோனில் இவங்க பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போறான் பாருங்க, இவன் ஒரு திருடன், இவன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படிங்கிற அந்த டோனில் இவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை. அதை ஹெச் ராஜா செஞ்சதில் நமக்கு பெரிய ஆச்சரியமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. ஆனால் அதை ஆராசாவே செய்கிறார் அப்படின்னா இவர்களுக்குள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து விஜய் மீது நீங்கள் கான்க்ரீட்டான விமர்சனம் வைக்கும்போது மக்களே யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடடா, விஜய்க்கு வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டு இவருக்கு ஓட்டு போட்டோம், இவர் சரியான நபர் இல்லை, அடுத்த தேர்தலில் இவரை காலி பண்ணணும்னு கூட மக்கள் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கான்க்ரீட்டான எந்த விமர்சனத்தையும் வைக்காம இவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதையே ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எப்பேற்பட்ட கேடுகட்ட அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் விஜய் மீது வந்து ஆதரவும் அனுதாபமும் கூடும், இன்னொரு பக்கம் திமுக மீது மக்களுக்கு கடுப்பும் கோபமும் அதிகரிக்கும். அது வந்து இவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக திமுக எக்ஸ்போஸ் ஆகிறோம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா ஃபஸ்ட்டு அதிமுகவோட கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 6வது நாளே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பேசினாட்டும், இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன எடுத்துக்கிறது சார் இது? அதாவது திமுக என்றைக்குமே வந்து ஒரு அதிகாரத்தை அடைவதற்கும் அதிகாரத்தை ருசிப்பதற்கும் துடிக்கிற ஒரு இயக்கம் தான். இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க சமூக நீதி, திராவிட மாடல் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இவர்களுடைய அடிப்படை நோக்கங்கிறதே அந்த அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. அது இல்லாத சூழல் வரும்போது, அந்த அதிகாரம் பறிக்கப்படும் போது அதை மீண்டும் அடைவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இவங்க தயாராக இருப்பாங்கங்கிறதுக்கான இன்றைய உதாரணம் தான் திமுக அதிமுக 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு செய்த முயற்சி. கடந்த கால உதாரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆயிடுறாரு. அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அதிமுக வெற்றியடைந்து எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வருங்கிற ஒரு சூழல் வரும்போது அவருக்கு திடீர்னு ஒரு உடல் நலம் சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சைக்கு போகிறாரு. அப்போ அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி என்ன தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு வந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை கொடுங்க, நான் வந்து முதல்வராக இருக்கேன், எம்ஜிஆர் உடல்நிலை சரியாகி வந்ததுக்கப்புறம் முதல்வர் பதவி திருப்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யாசகம் கேட்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை நான் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை வந்து பெருசாக முன்னேற்றுறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு அந்த அதிகாரம் வேணும், ஏன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் வேணா கூட நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிற அளவுக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நடந்தது. அந்த காலத்திலேயே திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கிற முயற்சி கூட நடந்தது. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவாக நீங்கள் தேர்தல் சந்திச்சா நம்ம எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது, எம்ஜிஆருடைய செல்வாக்கு வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்போது 2 கட்சியும் இணைச்சிருவோம், அப்போ எம்ஜிஆர் ஆதரவோடு நம்ம ஆட்சி அமைக்கலாம், நம்ம முதல்வர் ஆயிடலாங்கிற ஒரு குறுக்கு வழியில் கூட இவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. அன்றைய ஒரிசா முதல்வர் பிஜு பட்நாயக் அவர் வந்து இந்த அட்டம்ப்டெல்லாம் பண்ணார். அதுக்கு எம்ஜிஆர் ஒத்துக்கலைங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுதான்னு கேட்டால் ஆமாம், எக்ஸ்போஸ் ஆகுது. கடந்த தலைமுறையினருக்கு ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, இந்த தலைமுறையினருக்கு இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது இல்லை சார்? குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பாலியல் குற்றங்கள் இப்போவுமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு பதில் சொன்னாலும் கூட ஒரு முதல்வராக அவர் தானே இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. சட்டம் ஒழுங்குக்கு இங்கு யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பு. அந்த அடிப்படையில் இன்றைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு விஜய் தான் பொறுப்பு. பட் அதே நேரம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னே ஒரு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும், அதுதான் நியாயம். ஏன்னா இவர் ஆட்சி அமைச்சார், அடுத்த 1 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு அவரை வந்து பொறுப்பாளியாக்குறது சரியான விஷயம் இல்லை. பட் அதே நேரம் தாவேக ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. அதற்கு தாவேக காரணம் என்றால், விஜய் காரணம் என்றால், அங்கே நடக்கிற தவறுகளுக்கும் இவர்கள் தானே காரணம். ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் தான் பொறுப்பேற்கணும், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் இந்த தனிப்பட்ட விரோதத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் கோயம்பேட்டில் வந்து ஒரு பாரில் ஒரு தகராறு நடக்குது, ஒரு பெண்ணை வந்து காரேற்றி கொன்னுட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து தாவேக ஆட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது,
2 நண்பர்களுக்குள்ள அல்லது அப்பனுக்கு மகனுக்கு ஏதோ ஒரு பங்காளி சண்டையில் முன் விரோதத்தில் ஒரு கொலை நடக்குதுன்னா அதை வந்து நீங்கள் விஜய் கணக்கில் எழுத முடியாது. அது யார் ஆட்சி செஞ்சாலும் அந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு தவறு நடந்து அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுகிறாரா, கைது செய்யப்படுகிறாரா, அல்லது காவல்துறையால் தப்ப வைக்கப்படுகிறாரா, காவல்துறையால் அவங்கள பிடிக்க முடியலையா? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேகா ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முடியும். புதிய டிஜிபியும் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு இல்லை, புதிய டிஜிபி பொறுப்பேற்பதால் வந்து அப்படியே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதை செயல்படுத்துபவர்களுக்கு மற்ற காவலர்கள் தானே. அதனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் டிஜிபி நினைத்ததை மட்டும் செய்ய முடியாது. அவங்க ஆர்டர் போடுற இடத்துல தானே இருக்கிறாங்க, செயல்படுத்துகிற இடத்தில் மற்றவர்கள் தானே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய செயல்பாடுகளையும் வச்சு தான் இவருடைய தலைமையின் கீழ் காவல்துறை எப்படி செயல்படுதுங்கிறதே நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பொறுப்பு அமைச்சர்களையும் நியமிச்சிருக்காங்க. குறிப்பாக சென்னைக்கு வந்து திரு ஆதவர்ஜுனா அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஏன்னா சென்னை அப்படின்றது வந்து திமுகவினோட கோட்டையாக இருந்ததுன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அது இல்லை. இப்போவுமே வந்து நான் சென்னையில் வந்து திமுகவினர் பல இடங்களில் பரவலாக வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வரது நம்ம பார்க்கணும். இந்த எல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு குறிப்பாக இந்த ஒரு மாவட்டத்தை கொடுத்ததுக்கான காரணம் இல்லை, அவர் சென்னையில் வசிப்பவர், சென்னை அவருக்கு பரிச்சயமான ஏரியா. அதுக்கடுத்து சென்னையில் வந்து நிறைய சவால்கள் இருக்கும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஏற்கனவே இது திமுக கோட்டையாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையுமே திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களோ திமுக நிர்வாகிகளோ ஒரு குறுநில மன்னர்களாக அங்கே இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கே வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு தைரியமான ஒருவரை பொறுப்பு அமைச்சராக போடுவதன் மூலமாக அதை வந்து கண்காணிக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமாக காவல்துறைக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் கூட அவர் நியமிச்சிருக்கலாம். இப்போ ஒரு புஷி ஆனந்தை நியமித்தாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆதவர்ஜுனாவை விட புஷி ஆனந்த் வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். அவரால் வந்து நீங்கள் சென்னை போன்ற ஒரு நகரத்தில் உள்ள விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டம். ஸோ அதன் காரணமாக கூட அப்படி நியமிச்சிருக்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து இந்த வாரம் தொடங்கப்படும் அப்படின்னு முதல்ல திருச்சியில் சொல்லியிருந்தார் சார். அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு எப்போ தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, அதான் அடுத்த வாரங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் போன வாரமே அது தொடங்கப்பட்டிருக்கணும். அந்த ராஜரத்தன் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் வரைக்கும் வச்சுட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கான உரிய காரணம் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இன்னும் சொல்லப்படலை. விஜயனுடைய உதவியாளர் ஜெகதீஷ் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போனதுனால இது வந்து ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அதே நேரம் அது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லை. பட் என்ன இருந்தாலும் அப்போ அவர் அறிவித்ததால் இந்த வாரமோ இன்னும் ஓரிரு வாரத்திலேயே அது தொடங்கித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் அதை வந்து நீங்கள் தாமதப்படுத்தியதால் அது வரைக்கும் இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உறுதின்னு கேட்டால் அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெரிய நகைச்சுவையாக தான் தெரிஞ்சுது. அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை துவங்கினாதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு, அப்படி இல்லைன்னா பெண்கள்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் அது அந்த அளவுக்கு இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிற காவலர்களிலிருந்து ஒரு பிரிவை இந்த பேனரில் அவங்க இயங்க வைக்க போகிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதுலையுமே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. குறிப்பாக நயனா நாகேந்திரன், அன்புமணிலாம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறும் 50,000 தான் பண்ணியிருக்கீங்க. அங்கே பண்ண முடியும்னும் போது ஏன் இங்கே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி. அதாவது பொதுவாகவே இந்த தேர்தல் வாக்குறுதி அளிப்பதில் வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய டெப்த்தாக வந்து எதுவும் ஒர்க் பண்ணுறதில்ல. அப்படி மேலோட்டமாக அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்களா, அப்போ நம்ம இதை பண்ணுவோம். அவங்க 1000 ரூபா தராங்களா, நம்ம 2000 ரூபா கொடுப்போம். அவங்க 10,000மா, நம்ம 20,000. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கே தவிர இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறமே, இதுக்கு என்ன பணம் தேவை, இது சாத்தியமா அப்படிங்கிற விஷயங்கள் பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அதற்கு தாவேக்காவும் விதிவிலக்கு இல்லை. அப்படி தான் எனக்கு தோணுது. என்னென்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய அறிக்கையில் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மாறுபட்ட உங்களுடைய அறிவிப்பு இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்? இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியே புரியுது. நம்ம அறிவித்த மாதிரி இப்படி ஒரு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணால் அதுக்கு இவ்வளோ ரூபா பணம் வேணும், அந்த பணத்துக்கான நிதி ஆதாரங்கிறது இல்லை. அப்போ அதை வந்து இந்த மாதிரி மாற்றி அறிவிப்போம் அப்படின்னு அறிவிச்சுட்டு இன்றைக்கி பயங்கரமாக அவங்க விமர்சனத்துக்குள்ளாக இருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது நியாயம். ஏன்னா பல ஏக்கர் வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவர்களுடைய பயிர்க்கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை. அதனால் இவர்கள் ஆரம்பத்திலேயே இதிலெல்லாம் வந்து ஒரு தெளிவான பார்வையோடு அறிவிச்சிருந்தால் இந்த
கான்ட்ரவர்சி வந்திருக்காது. சார் இன்னொரு புறம் வந்து அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் அங்க இருக்குன்னும் போது அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி சில அறிக்கைகள் விடுறாரே தவிர ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியலையே சார். இப்ப திமுக வந்து எதிர்க்கட்சியா வந்து செயல்படுறாங்க, பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பட் அந்த சைட் ரொம்ப அப்படியே சத்தம் இல்லாம இருக்கே சார். இல்லை, உண்மையை சொல்லப்போனால் அதிமுகவே இப்போ கலகலத்து போயிருக்கு. அதுதானே உண்மை. இப்போ நம்ம போன வாரம் வரைக்கும் என்ன இங்கு பரபரப்பு செய்தி அப்படின்னா, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சரிபாதியாக பிரிஞ்சு இந்த பக்கம் 25 இந்த பக்கம் 22ங்கிற பேராக பிரிஞ்சு நின்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பதவி பறி போயிடுங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகி மீண்டும் ஒற்றுமையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களே தவிர உண்மையான ஒற்றுமை வந்து இன்னும் வரவே இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தி கரெக்டாக கொண்டு போகிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அப்போ அவருடைய முழு கவனமும் அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் யார் பிரச்சனை பண்ணுவாங்கிற ஒரு சூழலும் இருப்பதால் அவரால் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு கடமையை செய்ய முடியல. அதே நேரம் இப்போ ஏதாவது ஒரு அறிக்கை, ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து நம்ம கருத்து சொல்லலை அப்படின்னா நம்மளுடைய இருப்பே கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாரே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அளவுக்கு இவர்கள் வேகமாகவும் வீரியமாகவும் அவங்க செயல்படலை. அது உண்மைதான். அந்த கட்சி பிரச்சனைகள் தான் காரணமா சார்? நிச்சயமாக உள்கட்சி பிரச்சனை தான் முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் போது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு சோர்வு வந்துடும். நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகளோட எண்ணம் என்னன்னா, இப்போ அடுத்து இவங்க எப்போ வேகமாக செயல்படுவாங்க அப்படின்னா அடுத்து ஒரு தேர்தல் வரும். அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும்போது தான் இவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு பெரிய வேகம் இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு இல்லை. அநேகமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் கலைக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் வந்து வேகமாக ஓடுவதற்கு முயற்சி பண்ணும். அதுக்கான வாய்ப்புகள் எப்போ சார் இருக்குது? உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடத்தப்படலாம்? இல்லை, அதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து அப்படி கோடிட்டு காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாமல் உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னை மாநகராட்சி உட்பட பல்வேறு மாநகராட்சிகளில் அந்த செயல்பாடே வந்து முடங்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் விரைவில் அப்படி ஒரு அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்த ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கொடுக்காம இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பல தலைவர்கள் முடிவெடுத்து ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம். குறிப்பாக திரு சீமான் அவர்கள் எப்போ தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் எலெக்ஷன் பண்ணி, இப்போ அவர் ஆளே காணும். அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா தலைவர்கள்? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஊடகங்களை சந்திப்பதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஊடகங்கள் மூலம்தான் உங்கள் கருத்தே மக்களுக்கு போகும். அதே நேரம் விஜய் போன்றவர்கள் ஊடகங்களை தவிர்த்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் ஒரு நடிகர். இயல்பாகவே அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஊடகங்களால் கவனிக்கப்படுது. அதுக்கடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு வார்த்தை ஷேர் பண்ணார்னா அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஊடகங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுடைய அடிமையாக இருந்தது. அப்போ இவங்க எல்லாருமே விஜய் கையில் கிடச்சா வச்சு செஞ்சிடுறது, அவரை ட்ரிகர் பண்ணணும், அவரை பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது விஜய்க்கும் தெரியும். அப்போ எப்படி வந்து அவர் ஊடகங்கள் முன்னால் வருவார்? இவர்களுடைய நோக்கம் தெரியுது. இவர்கள் எல்லாருமே விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள், கரப்டான ஊடகங்கள்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் வரலை. அது வரைக்கும் ஓகே தான். ஆனால் இன்றைக்கி முதல்வரான பிறகும் நீங்கள் அதே காரணத்தை கொண்டு ஊடகங்களை தவிர்ப்பதுங்கிறது நம்ம ஏற்க முடியாது. அதுக்கப்புறம் விஜய் ஊடகங்களை தவிர்த்தார், முதல்வர் ஆயிட்டார் அப்படிங்கிறத வச்சு மற்ற கட்சிகளும் ஊடகங்களை தவிர்க்க ஆரம்பித்தா நஷ்டம் அவங்களுக்கு தான். எல்லாத்துக்கும் மேலே சீமான் என்கிற ஒருத்தருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிடைத்ததற்கு காரணம் அவர் டெய்லி ஊடகங்களிடம் முகம் காட்டியது தான். பின்னால் அதுவே மைனஸ் ஆனதுங்கிறது வேற விஷயம். அது செய்யலை அப்படின்னா சீமான் ஒருத்தரே வந்து மக்களிடம் பிரபலமாகி இருக்க மாட்டார். அதனால் அந்த தவறை வந்து யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.